நம்ம It ஐயனார் hurts. துணை I can't சீரியல்ல breathe. பரபரப்பான நிகழ்வு நிறைய Oh நடந்துகிட்டு இருக்குங்க. God, அத பத்தி stay தான் with இந்த வீடியோல me. பார்க்க போறோம். இந்த வீடியோவ முழுசா Someone பாருங்க. help us, பாண்டியன் please. வானதி என் மேல கோச்சுக்கிட்டு, "இனி என் கூட பேசவே பேசாத, என் முகத்திலயும் முழிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு" நிலா கிட்ட சொல்றாரு. சோழன் "ரொம்ப நல்லது தான்டா, இந்த வாட்டியாவது விட்ரு அவள" அப்படின்னு சொல்றாரு. நிலா அதுக்கு, "சோழன் கொஞ்சம் பேசாம இருங்க. இந்த மாதிரி ஏதாவது பேச போய் தான் பிரச்சனைய இழுத்துட்டு வர்றீங்க. தயவு செஞ்சு எதுவும் பேசாம இருங்க சோழன்" அப்படின்னு சொல்லி சோழன பயங்கரமா திட்டுறாங்க. "உங்க மேல தான் தப்பு பாண்டி. வானதிய நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கணும். நாங்க யாருமே இல்லாதப்போ உங்கள அவங்க தானே வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு சமைக்க தெரியும் தெரியல. உங்க மேல காட்டின அக்கறைய நீங்க மதிச்சிருக்கணும். பல்லவன் கிண்டல் பண்ணியிருந்தாலும் நீங்க அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கணும் பாண்டி. எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த இடத்துல கோவம் வரதான் செய்யும். வானதி அவ்வளோ ஒன்றும் மோசமா சமைக்கல. நல்லாதான் இருந்தது. இன்னும் கொஞ்ச நாள்ல சரியா போயிரும். எனக்கு மட்டும் என்ன சமைக்க தெரியுமா? நானும் ஏதோ தானே செய்வேன். நீங்க அந்த இடத்துல கண்டிப்பா வானதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் பாண்டியன்னு" சொல்லி பாண்டியனை சொல்றாங்க. நிலா சொன்ன பிறகுதான் பாண்டியனுக்கு நம்ம வானதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணுமோன்னு தோணுது. அதுக்கு சோழன், "ஏங்க அதுக்கு நல்லா இல்லாத சமையல நல்லா இருக்குன்னு பொய்யா சொல்ல முடியும்" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் நீங்க பொய்யே சொன்னது இல்லையா?" அப்படின்னு சொல்லி நிலா சோழனை திருப்பி கேக்குறாங்க. சோழன் அமைதியாயிட்டாரு. அதுக்கப்புறம் வானதியை நீங்க நேர்ல பார்க்கலையான்னு நிலா கேக்குறாங்க. "வீட்டுக்கு போனா உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அதுதான் அந்த சைடு போகல" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "அதுவும் சரிதான், நாளைக்கு என்னன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் போயிடுறாங்க. சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன் 4 பேரும் ரூம்குள்ள தூங்க போயிடுறாங்க. நிலா ஹால்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு ஏதோ வெளியில சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வெளியில போறாங்க. வெளியில போய் பார்த்துட்டு நிலா செம ஷாக்கிங் ஆறாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுதுங்க. நிலா அதை பார்த்து ஷாக்காகி நிக்கிறாங்க. நிலா வெளியில வந்து பார்த்தப்போ நடேசன் நெஞ்சு புடிச்சிட்டு கட்டில உட்காந்துருக்காரு. "அங்கிள் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா பதறி ஓடி போய் பாக்குறாங்க. நடேசனுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. நடேசன் வலி தாங்க முடியாம நெஞ்சு புடிச்சிட்டு கட்டிலேயே உட்காந்துருக்காரு. நிலா நடேசன் கிட்ட, "அங்கிள் என்னாச்சு It என்னாச்சுன்னு" hurts. கேக்குறாங்க. I can't நடேசன் breathe. பேசவே முடியாம நெஞ்சு Oh அழுத்தி God, புடிச்சிட்டு stay உட்காந்துருக்காருங்க. with me. "அங்கிள் நெஞ்சு வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Someone help us, ஆமான்னு please. தலையாட்டுறாருங்க. நிலாவுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலங்க. டைசனை தனியா விட்டுட்டு வீட்டுக்குள்ள போக முடியாம நிக்கிறாங்க. சோழன் பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா யாருமே வரலங்க. சேரனுக்கு ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து வந்து பாக்குறாரு. பார்த்தா நடேசன் வழியில துடிச்சிருக்கிறத பார்த்து எல்லாரையும் போய் எழுப்பி அழைச்சிட்டு வராரு. சோழன் ஓடி வந்த நிலா கிட்ட, "என்னாச்சு நிலா?" அப்படின்னு கேக்குறாரு. "தெரியல, ஹார்ட் அட்டாக்னு நினைக்கிறேன். அப்பயே சொன்னேன் குடிக்காதீங்கன்னு. கேட்டா தானே, ஹாஸ்பிட்டல் உடனே அழைச்சிட்டு போணும் சோழன்" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் நடேசனை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போறாங்க. இதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.